30 லட்சம் ரூபாய் இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு ஒரு இலக்கு சொன்னாங்க. 20 ரூபா வந்தது, அப்படியே நின்று போச்சு. 10 லட்சம் ரூபாயை கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய வசதியான ஆள் இல்லை. 10 நாள் இந்த ஒரு மனப்போராட்டம் எனக்கு. ஒரு நாள் இரவு 7:30 மணிக்கு தலைவர் சீமான் அவர்களுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு, அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு நான் சொன்னேன். நீங்க உங்க எழுத்துப்படியே தொடர்ந்து விட்டு இருங்க. இந்த 30 லட்சம் ரூபாயில அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த துண்டு விழுறதுக்கு நான் பொறுப்பு. ஆனா வந்துடும், வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். அன்றைய இரவு தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு உறக்கம். ஒரு மொழியில் உள்ள சொற்களுக்கான வேர்ச்சொற்கள் அந்த மொழியிலேயே இருந்ததுன்னா அதுதான் உலகின் முதல் மொழி. தொலைதூர கல்வின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. தொலைதூர கல்வி, தொலைவு என்ன தூரம்னா என்ன. திறந்த வெளி பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இருக்கு. காம்பவுண்ட் செவரு எனக்குரிய ஒரு 2 மாதம் என்னுடைய பணிகளில் மிகப்பெரிய ஒரு தொய்வு, மன உளைச்சல். அப்படி வீட்டில் இருந்த கூட பயந்து என்ன அப்படிங்கிற அளவுக்கு சில நேரம் நான் ஏமாற்றப்பட்டேன். 30 லட்சம் ரூபாய் இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு ஒரு இலக்கு சொன்னாங்க. 20 ரூபா வந்தது, அப்படியே நின்று போச்சு. இந்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய வசதியான ஆள் இல்லை. 10 நாள் இந்த ஒரு மனப்போராட்டம் எனக்கு. ஒரு நாள் இரவு 7:30 மணிக்கு தலைவர் சீமான் அவர்களுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது, அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு நான் சொன்னேன். நீங்க உங்க எழுத்துப்படியே தொடர்ந்து விட்டு இருங்க. இந்த 30 லட்சம் ரூபாயில அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த துண்டு விழுறதுக்கு நான் பொறுப்பு. பணம் வந்துடும், வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். அன்றைய இரவு தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு உறக்கம். செந்தில் நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்காருன்னு பார்த்தேன். அதற்கு பிறகு ஒரு 20 நாள்ல 13 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. முன்பதிவு திட்டத்தில் இது இவருக்கு எப்படி போய் நான் நன்றி சொல்றது? இதுக்கெல்லாம் ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? நம்ம என்ன சொல்ல முடியும் அவருக்கு? நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்றதுல எனக்கு அது விருப்பம் இல்லை. இந்த மாதிரி உதவிகளுக்கெல்லாம் சொல்லுவதற்கு நாம ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும் தமிழ்ல. என்ன அந்த அளவில் என்னுடைய நன்றியையும் என்னுடைய குடும்பத்தாருடைய நன்றியையும் தலைவர் சீமான் அவர்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய கூட்டங்கள்ல நான் ஏதாவது இந்த சொல்ல பற்றி ஏதாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டுதான் நீங்க இருக்கிறீங்க. என்னால் அதிகம் இதை பற்றி பேசுவது என்பது உங்களுக்கும் சில நேரங்களில் எல்லாருக்கும் புரியாது. உலகின் முதல் மொழி தமிழ் என்று சொல்வதற்கு பாவாணர் உட்பட 18-20 காரணங்கள் எல்லாம் அவங்க எடுத்து வச்சாங்க. என்னை பொறுத்தவரையில நான் ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்லுவேன். அதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன் என்னுடைய நூல்ல. உலகத்துல 3000 மொழிகள் 4000 மொழிகள் இருக்கு. உலகின் முதல் மொழி எது என்பதை நாம் அளவிடுவதற்கு
ஒரு எளிய ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு மொழியில் உள்ள சொற்களுக்கான வேர்ச்சொற்கள் அந்த மொழியிலேயே இருந்ததுன்னா அதுதான் உலகின் முதல் மொழி. இந்த தகுதி தமிழை தவிர உலகத்துல எந்த மொழிக்கும் கிடையாது. தொல்காப்பியர் சொன்னாரு, தமிழ்ல இருக்கிற எல்லா சொற்களுக்கும் பொருள் இருக்கு. தொல்காப்பியர் சொன்னார். இந்த பவழந்தி முனிவர்லாம் இப்ப இடைக்காலத்துல வந்தவங்க தொல்காப்பியர் சொன்னதுல சிலதெல்லாம் புரியாம இடுகுறி பேருன்னு ஒண்ணு வச்சாங்க. அந்த இடுகுறி பேர்லாம் தமிழ்ல கிடையாது. இப்ப உணவு என்று சொன்னோம்னா அதுக்கு என்ன மூல சொல்லு, வேர் சொல்லு இதெல்லாம் இருக்கும். ஃபுட்னு ஒரு சொல்லு ஆங்கிலத்தில் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லு என்ன? ஒண்ணுமே இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா மொழி சொற்களும் இடுகுறி பெயர்களே தமிழை தவிர. உங்களை இந்த வேர்ச்சொற்களை பற்றி ரொம்ப பேருக்கு புரியதில்லை. அதாவது ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு புரியதில்லை. ஏன்னா இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தகுதியான பேராசிரியர்களே இல்லை. அந்த பேராசிரியர்களை பற்றி சொல்றது ஐயா வச்சுப்பாரு. தொலைதூர கல்வின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. தொலைதூர கல்வி. தொலைவு என்ன, தூரம்னா என்ன? அந்த பேராசிரியர்கள் வைத்த பேர் தொலைதூரம். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆங்கிலத்துல சொல்றான். இவங்க தொலைதூர கல்வி. இதுல இன்னொரு வழிக்க திறந்த வெளி பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இருக்கு. காம்பவுண்ட் செவரு ஆங்கிலத்துல அதுக்கு ஓபன் யூனிவர்சிட்டின்னு வச்சிருக்காங்க. ஓபன் யூனிவர்சிட்டினா என்ன பொருள்னா, அனைத்து துறைகளும் அந்த பல்கலைக்கழகத்துல இருக்குது அப்படின்னு அதுக்கு பொருள். அதான் ஓபன் யூனிவர்சிட்டி. அவன் விலகாரம் வச்சிருக்கான். ஹிந்திக்காரன் ஓரளவுக்கு அதை சரியா கொண்டு வந்திருக்கான். சர்வ சிக்ஷ வித்யாலயம் அவன் மாத்திரம். அது ஓரளவுக்கு அந்த பொருள் வருது. நம்ம தமிழ் அறிஞர்கள் திறந்த வெளி பல்கலைக்கழகம். இது நான் என்ன, இந்த தமிழ் பல்கலைக்கழகங்கள் இருக்கிற பேராசிரியர்களே முதல்ல சரியா இல்லை. டாக்டர் பட்டம் வாங்குறதுனா முனைவர்னு கொடுக்குறாங்க. முனைவர்னா என்ன பொருள்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் முழுமை அடையல. முனைவர் அதெல்லாம் இந்த பேராசிரியர்கள் வச்ச பேருங்க. என்னுடைய பேருக்கு முன்னாடி தக்கார்னு நான் போட்டிருக்கேன். நீங்க ஏதாவது கோயில்ல இருந்தீங்களான்னு நம்ம பேர் கேட்டா கேட்பாங்க. அதாவது கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு தக்கார்னு இப்ப பேர் வச்சிருக்காங்க. வள்ளுவர் எப்படி சொல்றாரு, ஒரு துறையில முற்றும் அந்த முடிவுக்கு சென்று அந்த துறையில முழுமை பெற்றவரை தக்கார்னு சொல்றாரு வள்ளுவர். தக்கார் தகவலாறு குரல் வருது. தக்கார் அப்படின்னா அந்த அவர் எந்த துறையில ஈடுபட்டிருக்காரோ அதுல முழுமை பெற்றிருக்காருன்னு அர்த்தம். இந்த தக்கார் என்ற சொல்லு கிரேக்க மொழியில தொக்தேர்னு வருது. தொக்தோர்னு வருது லத்தீன்ல, இங்கிலீஷ்ல டாக்டருங்கிறான். தக்கார் என்ற சொல்ல
ஏன் அதை வள்ளுவர் சொன்ன தக்கார் என்ற சொல்ல கொடு அதை ஏன் பயன்படுத்தல? ஏன் முனைவர் என்று இது சம்பந்தம் இல்லாத பொருள் இல்லாத பேரெல்லாம் வச்சு எப்படி தமிழை இவங்க அழிக்கிறாங்க பாருங்க. பேராசிரியர்களுக்கு, அது குறிப்பா தமிழ் பேராசிரியர்களுக்கு ஐயா கொஞ்சம் விதிவிலக்கு. அவரு துறை போனவர், அவர் முயற்சிகளே தொல்காப்பியம் என்ற இலக்கியத்தை ரொம்ப ஆழமாக ஒன்றி படித்தவர். அதாவது ஒரு இலக்கியம் புறநானூறு, அகநானூறு, இன்னும் நம்முடைய சங்க இலக்கியங்கள்லாம் பார்க்கின்ற போது இதனுடைய காலம் என்னன்னு தெரியல. அதாவது இத பிரிச்சவங்க அகத்துறை சார்ந்த நூல், புறத்துறை சார்ந்த நூல் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அவங்க அந்த காலத்தை வகுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஒரு சிக்கல் இல்லாம போயிருந்திருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு இலக்கியமும் எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பதற்கான செய்தி அந்த இலக்கியங்கள்ல இருக்கு. அதை ஊன்றி படிக்கிறது இல்லை, அதை தேடி பார்க்கறது இல்லை. புறநானூறு என்பது அதுல உள்ள பாடல் கிமு 2000 எழுதின பாட்டு இருக்கு, கிமு 300 எழுதின பாட்டு இருக்கு. இது ரெண்டையும் ஒன்னாக்கிட்டாங்க. இப்படி சில தவறுகள் நடந்ததுனால நம்ம தமிழர்களுக்கு இந்த காலத்தை கணிக்க முடியல. இப்ப தொல்காப்பியர் 700 ஆண்டு, கிமு 700 அப்படிங்கிறாங்க, 1500 அப்படிங்கிறாங்க, 3000 4000 எல்லாம் சொல்றாங்க. இப்ப 3000 4000 எல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் சான்று இல்லை. ஐயா அவரு தொல்காப்பியத்துல ரொம்ப துறை போனவர். அதுல ஒரே ஒரு சிறு செய்தி கொடுக்குறாங்க, அந்த தொல்காப்பியருடைய காலம் எது என்பது. அந்த பாயிரத்துல அவங்க சொல்றாங்க, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம். இதுக்கு உரை எழுதினவங்க என்ன சொல்றாங்க, வடவேங்கடம் திருப்பதியிலிருந்து குமரி முனை வரையில உள்ள காலம்தான், இடம்தான் தமிழ்நாடு. இப்ப குளம்னு சொல்றோம், குளம்னா எந்த குளம்? பொது பேர், எந்த குளத்திலும் நம்ம சொல்லலாம். வேங்கடம் என்பது பொது பேரு, அது திருப்பதியெல்லாம் குறிக்காது. வெங்கடம், வெங்கடம் என்றால் கடுமையான வெப்பம் உள்ள இடம்னு பொருள் இருக்கு. அது திருப்பதி தான் உரை எழுதி வச்சுட்டான். வடவேங்கடம் என்பது வடக்க எங்கேயோ ஒரு வெப்பமான ஒரு பகுதியில இருக்கு. அது வரையில தமிழ்நாடு இருந்ததுன்னா அந்த பாயிரம் சொல்லுது. திருப்பதி எல்லாம் கிடையாது. தமிழ்ல இலக்கியம் படைச்சவன் தமிழன், அதுக்கு உரை எழுதணும் பூரா பிராமணன். நியாயப்படுத்திருப்பான். அதனால இந்த கோளாறுகள்லாம் நிறைய இருக்குங்க. தமிழ் பேராசிரியர்கள்லாம் அவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அந்த வேர் சொல்லை எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு. அது வேர் சொல்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அது பட்டறிவுல தான் வரும். அதுக்கு ஒன்றும் ஃபார்முலா கிடையாது, அதுக்கு ஒன்றும் சூத்திரம் கிடையாது. அது பட்டறிவுல தான் வரும். அந்த தமிழினுடைய நுட்பமும் ஆழமும் தெரிந்தவர்களாகத்தான் அதை பண்ண முடியும். அதுக்கு நிறைய படிக்கணும். தமிழ் மட்டும் இல்லாம உலக மொழிகள் எல்லாம் படிச்சீங்கன்னாதான் அந்த தமிழ்ல உள்ள வேர் சொல் என்ன என்பதை நாம கண்டுபிடிக்க முடியும். இப்ப உலக மொழிகள்ல எந்த மொழிக்கும் வேர் சொல்லே கிடையாது. அதனுடைய வேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வேற ஒரு மொழியில் இருக்கும், இல்லைன்னா தமிழ்ல இருக்கும். ஒரு சின்ன துளி வேர்ல இருந்துதான் ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் பிரியுது, வளருது. இதெல்லாம் பட்டியலை போட்டோம்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் பத்தாது. காமம் என்று ஒரு சொல் இருக்கு. இப்ப காமம்னா பொதுவா சமஸ்கிருதத்துல என்ன சொல்லிட்டா அது பாலியல் நுகர்வு தொடர்பான சொல் என்று அவன் சொல்லிட்டான். இப்போ ஒரு சின்ன ஒரு சொல்ல
உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கண், 2 சுழியின் கண், இது ஒரு வேர். இந்த கண் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா கருமைன்னு பொருள், கருப்பு, பிளாக். இந்த வேர் விரியும் போது 3 சுழி எண்ணாவது கண் என்று விரியுது. இந்த 2 சுழி இன்னு 3 சுழி எண்ணாவது. அந்த 2 சுழியின் கருமை என்ற பொருள் வருது. 3 சுழி எண்ணு போடும்போது அது உடம்புல மனிதனுடைய ஒரு உறுப்பாக வருது. கண், கண் என்பது பெயர் சொல். அந்த கண் என்ன பண்ணுது? பார்க்குது. அதனால அந்த கண் என்ற சொல்லு அப்படியே இன்னும் விரியுது. விரியும் போது அது கான் என்று வருது. இந்த கான் என்றது பார்க்கறது. இப்ப கடற்கரையில போயிட்டு இருக்கோம், பல பொருள்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய கருத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதைத்தான் நம்ம ஒரு 2 மணித்துளி பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்தா கூட ஒரு சிலது நம்முடைய விருப்பத்தின்படி அந்த பொருளை பார்க்கிறோம். அப்படி அந்த விருப்பத்தின் பேரில் அந்த பார்வை போகும்போது கான் கூட்டல் அம், காண்மம் என்று ஒரு, காண்மம் என்றால் விருப்பம். இந்த காண்மம் என்ற சொல்லை சேர்த்து படிச்சீங்கன்னா காமம்னு வரும். காமம் என்பதற்கு விருப்பம் என்றுதான் பொருள். இப்போ அந்த காலத்துல தமிழர்கள் ஒரு வளமான நிலம் தேடி இடம் தேடி போய் அங்க குடியிருந்தாங்க. நீர் உள்ள இடம், வேளாண்மைக்கு சிறந்த இடம், இப்படி பல இடங்களை அவர்கள் தேர்வு செய்து போய் குடியேறாங்க. அதாவது அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு இடம் எங்க இருக்குன்னு பார்த்து குடியேறாங்க. அதனால் அவர்கள் குடியேறின இடமும் காமம் என்று சொல்லப்பட்டது. கதிர்காமம். அதனால நம்ம தமிழர்கள் மறந்துட்டாங்க. காமம் என்பது ஊரினுடைய பெயர். இந்த காமம் என்ற தமிழ் சொல்லுதான் கிராமம்னு சமஸ்கிருதத்தில். இப்போ இந்த காமம் என்ற சொல்லு எத்தனை படிகளை தாண்டி அந்த கண் என்ற வேரிலிருந்து விரிஞ்சிருக்கு பாருங்க. அது என்ன நீளம், இந்த காமம் என்ற சொல்லு என்ன நீளுது தமிழ்ல. இப்படித்தான் தமிழ்ல உள்ள எல்லா சொற்களுமே மூல சொற்களாகவும் வேர் சொற்களாகவும் இருக்கு. வேற எந்த மொழியிலையும் நீங்க இப்படி ஒரு ரூட்டை எந்த மொழியிலையும் உள்ள சொற்களுக்கு காட்ட முடியாது. அது தமிழ்ல மட்டும்தான் காட்ட முடியும். அதனால தான் சொல்றோம் தமிழை உலகின் முதல் மொழி என்று நாம அதை உறுதியா சொல்றோம். இந்த செய்திகள் எல்லாம் குமரி கண்டம் இருந்தது சரியில்லை, அதெல்லாம் போய் இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த தொலைக்காட்சிகள்ல கூட என்ன அடிக்கடி கூப்பிடுவாங்க, நீங்க இந்த விவாதத்துல எல்லாம் கலந்து. எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. நாம ஒரு கருத்தை சொன்னோம்னா அதை மறுத்து பேசுறவன் சொன்னதே சொல்லிட்டு இருப்பான். இந்த மத நூலெல்லாம் போய் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தொலைக்காட்சியில 1 மணி நேரம் போக்குறதுக்கு அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். குமரி கண்டம் இல்லைன்னு சொல்றவங்க நான் தான் சொல்றது, ஐயாட்ட கூட சொன்னேன், அதை ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதி கொடுக்குறேன். இந்த காரணங்களால இந்த நிலப்பகுதி இருந்துருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எழுதி கொடுங்க. நாம பண்ணுவோம், அதற்கு மறுப்பு சொல்லுவோம். அந்த மாதிரி எழுதவே மாட்டான், கொடுக்கவும் மாட்டான். அதே குமரி கண்டத்தை பத்தி யாராவது தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு நிறைவான கருத்தை சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்னது தப்பு இல்லை, அதை போய் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. அதனால இந்த நான் பல
சமஸ்கிருத ஆய்வாளர்களெல்லாம் பார்த்துட்டேன். அங்கே தாகூர் உருவாக்கின பல்கலைக்கழகம் ஒன்று கல்கத்தாவில் இருக்கு. பெரிய பல்கலைக்கழகம். அது ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்தியாவில் பிரதம அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மொழியியல் துறையில் நான் பேசும்போது சில கருத்துக்களை தமிழை பற்றி நான் வைத்தேன். இந்த கூட்டம் முடிஞ்சு அந்த தமிழ் சமஸ்கிருத பண்டிதர் பேசி வந்து பார்த்தார். ஐயா, நாங்கள் சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் பிறந்ததுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் நாங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க என்ன வித்தியாசமா வேற சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே அப்படிதான் சொல்லி கொடுத்துருவாங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா 4ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இந்த இலங்கை புத்த மதத்திற்கு மட்டும்தான் உரியது, வேற எவனும் இங்க வாழ்ந்தா அவனை கொண்டு போடுங்க, இது உங்களுக்காக நான் இந்த இலங்கை தீவை கையளிக்கிறேன் அப்படின்னு புத்தர் சொன்னார்னு மகாவம்சத்துல எழுதி வச்சிருக்கான். புத்தர் அங்க போகவே சொல்லவும் இல்லை, இவரே எழுதிட்டாங்க. இத 4ஆம் வகுப்பு பாடத்துல வச்சிருக்காங்க. அவன் இலங்கை சிங்களருக்குரியது, புத்த மதத்துக்குரியது, வேற எந்த மதத்துக்காரனோ மொழிக்காரனோ இலங்கையில் இருக்கக்கூடாதுன்னு புத்தர் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் போய் அவன் என்ன பண்றான்னா அதுதான் இன்னைக்கு இவரும் வடக்கர்களோட பண்றான். அவருக்கு இவருக்கும் ஒன்றும் வேறுபாடு இல்லை. அதாவது ஏன் அவர்கள் தமிழர்களை பார்த்து பயப்படுறாங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழர்களுடைய வரலாறு தான் தொன்மையானதுங்கிறது அவருக்கு தெரியுது. அதெல்லாம் பயப்படுறாங்க. இப்போ கன்னடத்துக்காரனையோ கேரளத்தையோ அவங்க ஆந்திராக்காரங்களோ அவங்கள பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. அதனால அவர்களுடைய அச்ச உணர்வு நல்லா அவங்களுக்கு தமிழர்களை விட தமிழை பற்றியும் தமிழர் வரலாற்றை பற்றியும் அவர்கள் அறிந்திருக்கிறதுனால அந்த அச்ச உணர்வுகளை போட்டு அமுக்குறாங்க. இங்க சில தமிழ் வணிகர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவர்களுக்கு துணை போயிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்சது இந்த 2 பேரை நம்பிதான் தமிழ்நாடு அரசியல் ஈடுபாடுலாம் கிடையாது. நான் அரசியல் ஈடுபடவே இல்லை, எனக்கு இந்த வேலைலாம் சரியா இருக்குது. இதுலயே எனக்கு இவ்வளவு மனவலி, மன உளைச்சல், ஏமாற்றம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் பக்கப்பட்ட ஆள் இல்லை. நான் எழுதிட்டு இருக்கிற ஆளு. இதெல்லாம் எனக்கு புதிய பட்டறிவு. ஒரு சாதாரண ஆளுக்கே இவ்வளவு வலி, மன உளைச்சல் இதெல்லாம் வருதுன்னா இவங்க 2 பேருக்கு எவ்வளவு வந்திருக்கும். இந்த வலியையும் மன உளைச்சலையும் தாங்கி இந்த தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் மொழிக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றவங்க 2 பேருடைய பணிகளை நீங்கள் எல்லாம் அவங்க பின்னாடி இருந்து அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு பொறுத்தவரை நான் 35 ஆண்டுகள் நான் திராவிட கட்சியில் இருந்தேன். இப்ப உடனே தெரியாம இருந்தேன். அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் இப்படியே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மாறி இருக்கும்போது விவரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இவங்கதான் ஏதாவது சொல்லி இதெல்லாம் திருத்தி, இல்லைங்க நம்முடைய வரலாறு பெருசு, நம்முடைய மொழி பெருசு, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டுகிட்டு வரணும். என்னை பொறுத்தவரையில நான் நினைப்பது, இவர்கள் இருவருடைய இலக்குகள் மிக விரைவில் அது நடக்கும். தமிழ் ஒரு இயக்கம் தோன்றி ஒருவருடைய கருத்து மக்கள்கிட்ட போய் இன்றைக்கு நினைத்து நாளைக்கு காலையில் போய் சேர்ந்துடாது.
30 வருஷமா எழுதிட்டு இருக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் என்னை பற்றி தெரியுது. அதனால இதெல்லாம் உடனே அதனுடைய விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு நாம் பல துயரங்களையும் துன்பங்களையும் இந்த ஆட்சிகள்ல அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த மாலை முரசல் கூட ஒரு கருத்து படம் போட்டிருக்காங்க. என்னுடைய ஊழலை பத்தி பேசுறதா, உன்னுடைய ஊழலை பத்தி பேசுறதா, 2 பேரும் சேர்ந்து பேசுறதுக்கு நீ தயாரா? கருத்து படம் போட்டிருக்காங்க. அதாவது ஓரளவுக்கு இந்த நிலைமை மாறிடும், நாம நினைக்கிற அளவுக்கு மாறிடும். அது மாறுவதற்கான அறிகுறிகள் இப்போ தெரியுது. அதனால நம்முடைய ஒத்துழைப்பையும் நம்முடைய சப்போர்ட் அணுகுமுறையும் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் அவர்களுக்கு நாம் முழுவதும் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த தமிழ் மண்ணுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் தமிழர்கள் செய்கின்ற ஒரு கடமையாக இருக்கும். இந்த அளவில் இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் நிறைய பேச இருக்காங்க. அவங்களுடைய பேச்சில் குறிப்பிட நான் விரும்பல. இருந்தாலும் இந்த தொகுப்பு நூல் வெளிவருவதற்கு தக்க சமயத்தில் எனக்கு துணை நின்று தோளோடு தோள் கொடுத்த தலைவர் சீமான் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி.